ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி. உட்கார். என்ன பேருடா? 2 வாரம் வாங்கிக்கலாம். என்னடா வேணும் உனக்கு? தொழில் ஒன்று, தம்பி கால் வந்துட்டு வா. வந்துட்டு அப்படி கண்ண மூடி உட்காரு. சொல்லாலே விளக்க முடியலே, அதை சொல்லாமலும் எனக்கு முடியலை. உட்கார். சோலையிலே கண்ண மூடி உட்கார். தம்பி நல்ல மனதை நினச்சிக்காடா. என்னென்ன பார்க்குறேன்? உன் தம்பி குடும்பத்துக்கும் உனக்கும் மாறுபட்ட குணமுடையவனாக இருக்கான். 1, சைக்காட்டிக் சம்பந்தமான மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய நிலைமை அவனுடைய உள்மனதுக்குள்ளேயே பாதிப்பு அடையிருக்கு. ஒருவருடைய நட்பால் அவனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறான். இந்த சூழ்நிலைகளால் அவனுக்கு எதுவும் ஆபத்து வந்து விடுமா அல்லது அவனால் குடும்பத்துக்கு எதுவும் இழிவு வந்து விடுமாங்கிற ஒரு குழப்பம் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அவனை சீர்படுத்தி வெற்றியாகி தரணும். இருக்கு. நான் சொல்கிறது தான் உண்மை. கால் வந்துட்டு வரலாம். நீ அவனை விட்டு விலகிடுவியா? விலக மாட்டியோ? அவனை குடும்பத்தோடு இணைச்சி மனநிறைவாக வாழ வச்சா போதுமா? அவனுடைய மனநிலைகளை பற்றி நான் பேசுகிறேன், நீ அவன் உடல்நிலையை பற்றி நீ பேசுகிறேன். நார்மலான நிலைகளுக்கு வர வைக்கிறேன். அவனுடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டியது நிறைய இருக்குது. தெளிவு பண்ணித்தாரேன். 1.25 வருத்தமாக அவனுடைய தொழிலில் மன வருத்தம் இருக்குது. கால் வந்துட்டு வரலாம். பகவதி அம்மை வாராள எங்கே இருக்கான்னு கேட்போம். தாய் சிவன். சிவன் கோயில் எந்த பக்கம்பா இருக்கு? இந்த கனியை கொண்டு வீட்டில் வை. உன் குடும்பம் ஒன்று என்ன நிறைவேறும். அப்பா இறைவா எல்லாம் நலமாகும். கால் வந்துட்டு போய்ட்டு வரலாம். என் பொண்டாட்டி கிடைப்பாளா வேற பொண்டாட்டி கிடைப்பாளா? உன் பொண்டாட்டி எங்கே இருக்கப்போ? தம்பி 3:30 என்னையை பார்த்துப்போ. 3:30 மணிக்கு என்னையை பார்த்துப்போ. இதே கேள்விக்கு இன்னொருத்தர் இருக்கானே. ஏன்டாவன் நல்ல பையன். உன் மனைவி எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வா. உட்காரலாம். உன் மனைவி திரும்பி வாரம்னு சொல்கிறாப்பா, ஏற்றுக்கலாமா? பிரிவு இல்லாமல் சேர்த்து வச்சா போதும்லா. கண்ண முடிக்கா. இந்தா குடும்பம் ஒற்றையோடு என்னை வந்து பார்க்க வருவேன். வேறு என்ன வேணும்? அந்த வழக்கு முடிய 3 மாதம் ஆகும். பாரு. ஓகே சரியாக்கி தரேன். ஓகே வாப்பா. மனைவியை பற்றி கேட்க வந்தவன். கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. சரியாகலை. அவ்வளோ வேண்டாம்னு சொல்லிடு. மொதல் என்ன வச்சு என்ன வரலாம். அவன் உடல்நிலையை பற்றி மனதுக்குள்ள ஒரு சின்ன ஐயப்பாடு வச்சுருக்கான். யார்? மனைவி. ஆனாலும் இவனுக்கு நமக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு முடிவு அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. இப்போ அவன் வேணுமா உனக்கு? இந்தா மனத்துக்குள்ளேயே வச்சுக்கா. வெற்றியாக்கி தரேன். கடன்களை தீர்த்து தொழிலும் உருவாக்கி தரேன். இப்போது சரி ஓகே. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அப்படியா? திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளி வாங்க. திருச்சிராப்பள்ளி திருச்சி. அதான் திருச்சி தான் திருச்சிராப்பள்ளி. அதுக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வச்சு தெரியுமா? சிராப்பள்ளி என்றால் செல்வம் என்பது அர்த்தம். செல்வ கணக்குகளை பள்ளி கொண்டு வைத்திருக்கின்ற ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கொள்ள இடம்தான் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்கிறோம். இப்பவும் நம்ம ஊரில் நாட்டாமல் பொருளாளர் வச்சுருப்போம். பொருளாளருக்கு சிராப்பள்ளின்னு கேட்போம். சொல்லுவோம்ல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன கேள்விப்பட்டீங்க?
நான் சொல்லலாம் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை, ஒரு பொருளாளர் அப்படிம்பாங்க. சிராப்பள்ளி யார் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதுதான். சிராப்பள்ளி என்றால் செல்வ சேர்ப்பு என்பது பொருள், செல்வத்தை காப்பவன் என்பது பொருள். பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? வாப்பா, என்னப்பா பிள்ளைக்கு கால் வந்துட்டு வரலாம். உன் பிள்ளைக்கு காலில் ஒரு அடையாளமாக ஒரு மச்சம் இருக்குது. அந்த மச்சம் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும். அதனால் இப்பொழுதைக்கு வரக்கூடிய ஐப்பசி மாதத்துக்குள்ளே திருமண காலங்கள் கூடிரும். இப்போ இருக்கிறதுல சிவபெருமானுடைய தனுசு நாகதோஷம் இருக்குது. அது சம்மந்தமான தடைகளை நீக்கி வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு வந்துடுவீங்க. வேறு என்ன வேணும்? நடத்தி தந்துருங்க, சந்தோஷமாக இருக்கு, எல்லாம் வெற்றியாகி. வேலைக்கு மட்டும் 1 மாதம் கழித்து போயிட்டான். கர்மசாமிக்கு அதே மாதிரி பிள்ளையின் வாழ்க்கையை கேட்டு வந்தவங்க யாருப்பா? சாப்பிட்டு போங்க அண்ணாச்சி, அவரே வராங்க. ஏய், என்ன பிள்ளைக்கு என்ன செஞ்சு கால் வந்துட்டு வரலாம். வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? நல்ல காலில் விடலை, ஏற்றுக்கிட மாட்டேன். போனதை விட்டுற வேண்டியதானே, ஏப்பா வேணும்? சரியாக இருக்குன்னு நான் சொல்லிட்டோம்னா அப்போ விட்டுருவியா நீ? காலில் வந்துட்டு வரலாம். கண்ணபடி உட்கார பார்ப்போம். இந்த வருஷத்தில் நிலையான வேலையும் கிடைக்கும், மனக்கோலமான வாழ்க்கையும் அமையும். எல்லாம் ஜெயிச்சு தரேன், பணம் பெருகும். இந்த கடனை தீர்த்து தரேன், இந்த கனியை வாங்கிக்கா. கருப்பசாமி என்னால் கும்பிட்டுக்கா, சந்தோஷமாக இருக்கு. கருப்பசாமிக்கு என்னுடைய பணமெல்லாம் நஷ்டமாயிருக்கு, அதை வெற்றியாகி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? என்னடா தம்பி பணம் நஷ்டம்? காலில் வந்துட்டு வா. ஜெய் ஜெய் ஜெய். பெருமாள் கோயில் எந்த பக்கம் இருக்குடா? கண்ணமுடிக்கா. 1.25 ஆண்டுகள் உன்னுடைய தொழிலில் கடன் வாங்கி கடன் கொடுத்து மன வருத்தப்படைஞ்சிக்கிட்டு இருக்க. உண்மையா? நீ கொடுத்த டாக்குமெண்ட்டவே மீட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் அடுத்த உனக்கு பணம் தரணும்னு தொங்குன்னு தொங்கி பார்க்க ஒருத்தனும் தரமாட்டுக்கான். கால் வந்துட்டு வா. முருகா, வாங்கிடலாமா? வரலாம், வா. இந்தா உன் பணத்தெல்லாம் வர வச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? சந்தோஷமாக ஒரு நல்ல குழந்தையை பெற்று என்னை காண்பாய். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வீடு சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? திருச்சிராப்பள்ளி. பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. புதுக்கோட்டை. புதுக்கோட்டை பக்தரான புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டு. வீடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? வீடு இடம் சம்பந்தமாக. வாயா, கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தரம். அதுக்கு முன்னால் ஒரு கேள்வி இருக்குது, அதை கேட்டு கொடுவோம். நம்ம தங்க நகைகள்லாம் எங்கே இருக்குப்பா வீட்டில்? என்னாச்சுடா? ஏன்டா பிடுங்கண்ணா? ஏமாத்திட்டான். நீ ஏன் கொடுத்த? நீ ஏன் ஏமாந்த? நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். கால் வந்துட்டு வா. உணர்ச்சி வசப்படாத, அமைதியாவா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளுக்கு முன்னால மூச்சு திணறல் வரக்கூடிய அளவுக்கு உழைச்ச சொத்தெல்லாம் வேஸ்டா போச்சு.
அதே மாதிரி இப்போ இடம் டாக்குமெண்ட் சொந்தமான மனக்குழப்பமும் வில்லங்கமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் உனக்கு தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தரேன். நீ இழந்த பொன்னகையெல்லாம் வந்துரும்னு உத்தரவாயிடுது. அவனை கொண்டு வந்து உன் கண்ணு முன்னால் நிறுத்துதேன், சட்டப்படி வாங்கி தரேன்டா. கால் விட்டு வா. வா உட்கார். ஒரு தர்கா வருத எங்கே இருக்குடா? நான் சொல்கிற மாதிரி ஒன்று செய்வியா? நாகூருக்கு ஒரு வேண்டுதலை போடு, அதில் ஒரு வெற்றி இருக்குது. ஏன் எதுக்குன்னு பின்னால் உணர்த்துறேன். கர்மசாமிக்கு ஜெயிச்சு வா மகனே, ஆனந்தமா வா. இந்த பணம் வேணுங்களா? சாப்பிட்டு போ, அறவரையா போயிடாத, உபதரப்பட்டு உட்கார். கர்மசாமி, என்னுடைய தொழிலெலாம் தடையாக இருக்குது, அதை வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவன். செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. நல்ல பாட்டா? நல்ல நல்ல யாரு அது? யாருன்னு கேட்கணுமே. அப்படியா? யாருடைய குடும்பத்தில் முன்னோர்களில் பரிதாபமாக இறந்தது யாரு? உங்களில் யாருக்கா இருக்காங்களா? பரிதாபமாக இறந்தது ஒரு ஆத்மா வருது. சரிக்கா? அப்போ கால் வந்துட்டோம். முன்னால் உட்காந்துருவனுக்கு அல்ல. யார் அது? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்பா. அந்த எல்லையில் கம்மா கரையில் நான் கருப்பசாமி இருப்பேன், இருக்கலாம். அதே மாதிரி 3.25 ஆண்டுகளாக நீ நடத்துகிற தொழிலில் மனவேதனையும் நஷ்டங்களும் போட்டி பொறாமையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ இந்த தொழிலை நடத்த முடியாத அளவுக்கு மனக்குழப்பம் இருக்குது. இந்த தொழிலையும் நடத்தணும், உன் கடன்களையும் நான் தீர்க்கணும். வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு அதே புதுக்கோட்டை எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க. இந்தா இந்த தொழில் சாலையில் கொண்டு போய் இந்த கனியையும் ஊதியம் வை, தொழில் தொடங்கும், கடன் தீரும். வெற்றியாக்கி தரேன் மகனே. கால் வந்துட்டு வரலாம். என்னடா பிள்ளை எங்கடா இருக்கு உன் பிள்ளை? தம்பி உன் பிள்ளை எங்கே இருக்கு? எத்தனை வயசு? என்ன பேரு? சாம். சியாம். ஷாம். எத்தனை படிச்சிருக்காரு? அப்படியா? சண்டை போட்டியா? ஏன் போட்ட? நீ உங்கள் அப்பா சொல்ல வச்சு கேட்டியால? என்னையும் கேட்ட? 30 வயசுக்கு மேலே தானே கேட்டிருப்பேன், அதுக்கு மேலே கேட்கல. கால் வந்துடுவேன். போலீஸ் வழக்கு வரும். போலீஸ் வழக்கு ஒன்று வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்குடா. வந்துருச்சா? அந்த வழக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் உன் மகன் சூசைட் பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் உண்டு. அவன் இப்போ சென்னை மாநகரில் இருந்து ஆந்திராவுக்கு போக்குவரத்தில் உட்கார்ந்துருக்கான். அவனை வீட்டுக்கு வர வைக்கணும்னா 1.25 மாதம் ஆகும். அதுக்கிடையில் அவன் இங்கே வர வேண்டாம். புரியுதா? அவன் அடுத்த 1.25 மாதம் கழித்து வருகிற பொழுது சுபிட்சமான பிள்ளையாகவும் குடும்ப விருத்தியுடையவனாகவும் வந்து சேர்வான். கால் விட்டுவான். அவனுடைய போக்கிற்கு காரணம் அவனுடைய நட்புகள் தான் காரணம். என்ன? அதில் 2மே உண்டு, ஆணும் உண்டு பெண்ணும் உண்டு. வெற்றியாக்கி தரேன், வர வச்சு தரேன். போய் உட்கார். கர்மசாமிக்கு அதே புதுக்கோட்டையா ஊரணி? என்ன ஊர்? புதுக்கோட்டை மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குது சார்? அவுட்டரில் இருக்குது. சரி. கடன்கள் சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? கடன்கள் சம்மந்தமாக வரலாம். வெண்ணி வேணும் குடிக்க, தடுமாற்றம் இல்லாமல் தாங்க. வாமா, என்னம்மா வேணும்? ஒரு பிள்ளையினுடைய ராசிப்படி நீங்கள் ரொம்ப கடன்பட்டு சொத்துக்களை இழந்து வேதனைப்பட்டிருப்பீங்க.
இப்போ உனக்கு நல்ல டைம் வந்தாச்சு. புரட்டாசி 3வது சனிக்கிழமை வரை பொறுமையாக இருந்தால் பணமும் கிடைக்கும், நல்ல குணமும் கிடைக்கும். இந்தா வெட்டி விட்டு தீர்த்துத்தாங்க போ, அடுத்து பேசுவோம், அது நேரம் வந்துடும். அதே புதுக்கோட்டையில் எனக்கு தொழிலும் நல்லா வரணும், எனக்கு சாமி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் ஒன்றுக்காக. உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? புரியல. பிரிஞ்சிருக்காரா? வா முன்னால் வா, இன்னொரு தரம் கால் ஒன்றா. எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தில் உட்காந்து குறி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இந்த ஸ்தானத்தில் உண்மையாக உட்கார்ந்தவனுக்கு தான் இந்த வேதனை தெரியும். அதை விளையாட்டாக நினைக்கிறவன் சாதாரணமாக விளையாடிட்டு போயிடுவான். உனக்கு உன்னுடைய சாமி ஐயனார் உனக்கு துணை கொடுப்பாரா அப்படின்னு நான் கேட்டேன். ஐயனாருடைய பார்வை உனக்கு உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வம் உன் உள்ளத்தில் கொஞ்சம் தோண வைக்கும். அதனால் அந்த தெய்வத்தை நினைத்து நீ கொடுக்குற விபூதி பலனுடையதாக இருக்கும். ஐப்பசி மாதத்திலிருந்து அந்த ஜென்மம் கிடைக்கும். நல்லா இருக்கும்ப்பா. உடல்நிலையை நல்லாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். அந்த இதயத்தில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சரிதானே? அதனால் தை மாதம் வரை பொறுமையாக இரு. கன்ஃபார்மான முடிவை நான் கொடுத்து விட்டுருவேன். நல்ல பிறக்கும். கால் ஒன்றுவா. மாமியாடுக்கே ஒரு சேதி மதிச்சு நடந்த மறுவாதி. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. மாமியாடுக்கு ஒரு சேதி அதை மதிச்சு நடந்த. என்ன பாட்டு இப்படி பாடுதேன்? அப்படி தானே ஆவலாதி வந்திருக்கு. உட்காருங்க. இங்கமே இப்போ நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை என்ன செய்யணும்? உனக்கு வேணும்னு முடிப்புமா வேண்டாம்னு முடிப்புமா? ஒரே முடிவு, கண்ண முடிக்கா. எந்த விளக்கத்தையும் வரலாற்றையும் சொல்லி நடக்க போகிறது ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். கன்ஃபார்ம் பண்ணி முடித்து உன்னை திசை திருப்பிட்டாங்க. கால் வந்துட்டு வா. கர்மதாமிக்கு இந்தா எழுதுறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணி முடித்து வெற்றி ஆகிட்டாங்க. போயிட்டு வா. பக்கத்தில் வாடி. இந்தா கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு. அப்படியா? சரி. மதுரை மாநகர் பிள்ளைக்கு தந்தை ஒருவன். இன்ஜினியர் வாப்பா, கால் வந்துட்டு வரலாம். இன்ஜினியர். எல்லோருக்கும் தந்தை இறைவன், நீ ஒருவனை நம்பி வந்தாயா. என்னப்பா வேணும் உனக்கு? கண்ண முடிக்காப்பா. 6 வருஷ காலமாக பார்க்குற தொழிலில் மன வருத்தமும் கடனும் தான் வந்து சேர்ந்துருக்கு. இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லை. அதனால் இன்னொருத்தனுடைய உரிமையை வச்சு கூட கொஞ்சம் நம்ம பணம் வாங்கி கடனை அடைச்சிக்கலாம்னு சில நண்பர்களால் உதவி கிடைக்குமான்னு எதிர்பார்த்தேன். அதுவும் உனக்கு தடையாக போயிடுது. ஆனால் உன் கடத்தை தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அமைதியா இருங்க. என்ன ஒரு காப்பி வேணும்? இந்தாடா தம்பி, தொடர்ந்து என்னையை பிடிச்சிக்கா. உன் கடனை தீர்க்கிறதுக்கு நிறைய தொழிலை தாரேன். கடன் வாங்கி கடன் அடைக்காம தொழில் முன்னேற்றத்தில் கடன் அடைச்சிரு. 6 மாதம் டைம் சுபிட்சமாகி தரடா. நல்லாரு. கர்மதாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? ஏக்கா மதுரையா பொய்யா? எந்த ஊரி? நீங்கள் கள்ளிக்குடினா திருமங்கலம், சிவகாசி, கள்ளிக்குடி. நீங்கள் அங்கே உட்காருங்க, வாரேன். மதுரையிலிருந்து திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள், தன்னுடைய பிள்ளை பிரிவை பற்றி கேட்டு வந்தவர்கள்,
பிள்ளை பிரிஞ்சிருக்காப்பா? எங்கே இருக்கு பிள்ளை? இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? ஆ கால் விடுவாங்க. மதுரை மட்டுமே வாங்க, தேவையில்லாமல் எல்லாரும் வந்து நிற்க வேண்டாம். இன்னொரு தரம் உன் பிள்ளையுடைய மனத்தை பார்த்தேன். தேவையில்லாத நட்பு. அந்த தேவையில்லாத நட்பால் தன்னுடைய கேரக்டரை மாறி பெற்றோர்களை துரத்துகின்ற மனநிலைகளை பெற்றார். ஆனால் அந்த மனநிலைகளை மாற்றி குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவாங்க, சேர்த்துருவோம். கால் வந்துட்டு இந்தாப்பா, உன் பிள்ளை உன்னை கூப்பிடும், இணைந்து வாழ்வீர்கள். எஸ், நல்லா இருக்கு. அடுத்து பேசுவோம். பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? என்னப்பா பிள்ளை, என்னாச்சு? கால் வந்துட்டு வரலாம். வண்டி இருக்கா? முடியல, உடம்பு முடியல. ஆரோடும் நீரோடும் வாப்பா. அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு உடலில் ஒரு சில குறைகள் இருக்கும். அதே மாதிரி முருகப்பெருமானுடைய வேண்டுதலைக்கு உட்பட்ட குடும்பம் உன்னுடைய குடும்பம். தைப்பூசத்துக்கு பிறகு திருமண காலங்கள் கூடும், எந்த தடையும் இருக்காது. இந்த கடனையும் தீர்த்து அந்த திருமணத்தையும் வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம், வாங்கித்தாரேன். இந்தாப்பா, வேலையும் கிடைக்கும், வெற்றியான திருமணமும் நடக்கும். ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றுறேன். சந்தோஷமா இருக்கு. அடுத்து கருப்பசாமி, என் பிள்ளை வாழ்க்கை ஒன்று சேர்ந்து நல்ல வாழணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? ஒரு பெண்ணடி ஆள் வந்திருக்கா பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு. வா மகளே வா. எங்கம்மா இருக்கு உன் பிள்ளைகளே? வெளியிலன்னா எங்க? உன் பிள்ளை எங்கே இருக்கு? உனக்கு எந்த ஊர்? உனக்கு எந்த ஊர்? எந்த ஊர்? மதுரையில் கிடையாது. நீ அருப்புக்கோட்டையிலேருந்து காரைக்குடி போகிற ரூட்டில் பார்த்திபனூர் உனக்கு. சரிண்ணா? நான் ஒன்றும் முட்டாள் இல்லைங்க, உட்காந்துருக்கேன். பேபே 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 பேபே. மதுரை மாநகர் தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்த பெண்ணடியாள் அப்படி சொல்லுது. யாருமா பொம்பளை? நீ எந்த ஊருமா? கால் வந்துட்டு வரலாம். என்னம்மா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வரலாம். நான் இவ்வளோ நேரம் கத்துனது பூரா வேஸ்ட்டு போலுக்க. உட்காரலாம். சரி, உன் பிள்ளைக்கு வேலையும் வாங்கி தந்துடுறேன், இழந்த பணத்தையும் மீட்டி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? நகையை மட்டும் வாங்கி தரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க. இந்தா நகையை வாங்கி தரேன். வெற்றி